அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி சேவிங்ஸ் டிப்ஸ் 10 பார்க்க போகிறோம். இன்றைக்குள்ள டாபிக் என்னென்னா, புத்திசாலி பெண்களின் சிக்கனமான தங்கம் சேமிப்பு பற்றி தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடில் சிக்கனமாக நீங்கள் மணி சேவிங்ஸ் பண்ணிங்கன்னா 50 சவரனில் இருந்து 100 சவரன் வரை நம்ம ஈஸியாக தங்கத்தை வந்து சேமிச்சிடலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது டிப் 1 என்னன்னு பார்க்கலாம். டிப் 1 பார்த்திங்கன்னா, கம்யூனிகேஷன் மெத்தடில் வந்து கோல்டு சேவிங்ஸ் பண்ணுறது. கம்யூனிகேஷன் மெத்தட்னா இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நான் சின்ன வயசுலலாம் எங்கள் வீட்டில் எப்படி கோல்டு சேவிங்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, வீடுகளில் வந்து தங்கம் வந்து சேல்ஸ் பண்ணுவாங்க. இப்போ 50,000க்கு தங்கம் வந்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா, நம்ம கையில் வந்து 10,000 தான் இருக்குது அப்படின்னா 10,000 மட்டும் பே பண்ணிவிட்டு கோல்டு வாங்கிட்டு பேலன்ஸ் இருக்கிற 40,000 மந்த்லி பே பண்ணுற மாதிரி பேசி பே பண்ணுவாங்க. அந்த மாதிரி நம்ம வந்து கம்யூனிகேஷன் மெத்தடில் கூட நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம். எங்கள் ஃபேமிலிலலாம் இந்த மாதிரி தான் நிறைய பேர் அவங்க குழந்தைங்களுக்கு தங்கம் வந்து சேவிங்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போ கூட சில ஜுவல்லர்ஸில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு கோல்டை எடுத்துக்கலாம். மந்த்லி வந்து பே பண்ணுற மாதிரிலாம் ஒரு சில ஜுவல்லர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச வீடுகள்லேயும் இந்த மாதிரி சேல்ஸ் பண்ணாங்கன்னா கம்யூனிகேஷன் மெத்தடில் நம்ம ஈஸியாக தங்கத்தை வந்து சேவிங்ஸ் பண்ணிடலாம். இது கண்டிப்பாக இது வந்து ஒரு பெஸ்ட்டான இது தான். டிப் 2 என்னென்னா, ஏலச்சீட்டு. இப்போ நம்ம கையில் வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டு, பல்கான அமௌண்ட் வந்து இருக்காது. ஆனால் தங்கமும் நமக்கு வாங்கணும், ஏன்னா தங்கத்தோட ரேட்டும் ஏறிட்டே போகுது அப்படின்னா இந்த ஏலச்சீட்டு மெத்தட் வந்து ரொம்ப பெஸ்ட்டான மெத்தடு தான். ஏலச்சீட்டு போட்டு 2 lakhsக்கோ 3 lakhsக்கோ நம்ம வந்து சீட்டு அமௌண்ட்டை எடுத்துகிட்டு அதில் நம்ம கோல்டு வாங்கிக்கலாம். கோல்டு வாங்கிட்டு சீட்டை வந்து மந்த்லி நம்ம வந்து கட்டி அடைச்சிடலாம். ஸோ நமக்கு 1 இயரில் இல்லை 2 இயர்ஸில் வந்து நம்ம சீட்டும் முடிஞ்சிடும், நம்ம கையில் கோல்டும் இருக்கும். டிப் 3 பார்த்திங்கன்னா, கோல்டு ஸ்கீம். கோல்டு சீட்டு கட்டுறது 11 மந்த்ஸ்க்கு வந்து நம்ம கட்டணும். வேஸ்டேஜும் மேக்கிங் சார்ஜும் போட மாட்டாங்க. ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் 3% வந்து கட்ட வேண்டியது வரும். இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து 11 மந்த்ஸ்க்கு அப்புறம் நம்ம ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி நம்ம வந்து காயினாகவும் எடுத்துக்கலாம், இல்லை கோல்டாகவும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அந்தந்த மந்த்து நம்ம கட்டும்போது அன்னைக்கு உள்ள ரேட்டுக்கு தங்கத்தை வந்து வரவாக கூட நம்ம வச்சு நம்ம வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கீம் இருக்குது இந்த கோல்டு சீட்டில். ஸோ இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டிப் 4 பார்த்திங்கன்னா, ஃபிக்ஸட் அமௌண்ட்டாக டெய்லி சேவிங்ஸில் வந்து ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. உங்களால் 10 ரூபீஸோ இல்லை 20யோ எவ்வளவோ, இப்போ நான் 50 ரூபீஸ்ன்னு வைங்க, 50 ரூபீஸ் வந்து டெய்லி நான் சேவிங்ஸுக்கு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இப்போ 1 இயர்க்கு வந்து நம்ம இந்த மாதிரி 50 ரூபீஸ் சேவிங்ஸ் பண்ணோன்னா 18,250 ரூபீஸ் வரும். ஸோ அந்த அமௌண்ட்லேயே நம்ம வந்து கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். டிப் 5 பார்த்திங்கன்னா, உண்டியல் சேவிங்ஸு. நம்ம ப்ரொவிஷன்லாம் வாங்குகிறோம், அதில் உள்ள பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நீங்கள் உண்டியலில் சேவிங்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. சின்ன அமௌண்ட்டாக இருந்தாலும் நமக்கு ஒரு 1 இயர் சேவிங்ஸ் பண்ணும்போது ஒரு கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டாக நம்ம கையில் கிடைக்கும். ஸோ அதில் வந்து கிராம் கணக்காவோ மில்லிகிராம் கணக்குலேயோ நம்ம வந்து காயினாக வாங்கிக்கலாம். ஸோ உண்டியல் சேவிங்ஸ் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டிப் 6 பார்த்திங்கன்னா, அக்ஷய திருதி, தீபாவளி, கிறிஸ்மஸ், பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், பர்த்டே, ஆனிவர்சரி இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு கோல்டு காயின் வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. நமக்கு 100 மில்லிகிராம்லேருந்தே காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஒரு 100 மில்லிகிராமாச்சு வாங்கணும் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இந்த மாதிரி முக்கியமான ஈவெண்ட்டில் வாங்கி வச்சு ஒரு 1 இயரில் வந்து நம்ம வந்து மில்லிகிராமில் வாங்கியிருந்தாலும் கிராம் கணக்கில் நமக்கு வந்து கோல்டு வந்து சேவிங்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த காயினை கொடுத்து நம்ம தங்கமாக மாற்றிக்கலாம். அப்புறம் வீட்டில் வந்து பார்ட் டைமாக வந்து ஹோம் பேக்கிங் பண்ணுறது, கீ ப்ரிப்ரேஷன் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிச்சிங், அப்புறம் டியூஷன் எடுக்கிறது, இந்த மாதிரி நம்மளால் என்னது உங்களால் பார்ட் டைமாக என்ன பண்ண முடியுமோ அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இருந்தும் சேவிங்ஸ் பண்ணி கோல்டு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணோன்னா கண்டிப்பாக ஈஸியாக நம்ம வந்து தங்கத்தை வந்து சேமிச்சிடலாம். கண்டிப்பாக இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். என்னோடய வீடியோவுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.